ஓம் சாந்தி. நாம் ரூப் பசந்தாக இருக்கும் ஆத்மா. நாம் சதா சக்திசாலியாக இருக்கும் ஆத்மா. நாம் சுயதர்ஷன சக்கரதாரியாக இருக்கும் ஆத்மா. நாம் அழியாத ஞான ரத்தினங்களை நடைமுறையில் கடைபிடித்து ஏழையிலிருந்து செல்வந்தராக ஆகின்றோம். ஆத்மாவாகிய நாம் ஞானம் யோகம் உடையவர்களாக ஆகின்றோம். ஆத்மாக்களாகிய நாம் சதோப்பிரதானமாக இருந்தோம். நாமேதான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்திருந்தோம். இப்பொழுது மீண்டும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் என்ற இதே சுபபாவனையை எப்பொழுதும் வைக்கின்றோம். இதே சுபபாவனையுடன் புருஷார்த்தம் செய்து நாம் சதோப்பிரதானமாக ஆகின்றோம். நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான புருஷார்த்தத்தை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். சேவை மூலம் சக்தியை நாம் பெறுகின்றோம். இது படிப்பாகும். நாம் உலகிற்கு அதிபதியாக செல்வந்தர்களாக இருந்தோம். இப்போது நாம் அவிநாசி அழியாத ஞான ரத்தினங்களை தாரணை செய்கின்றோம். ஆத்மாதான் தாரணை செய்கின்றது. சரீரமும் அழியக்கூடியதாகும். அமரநாத் தந்தை வந்து ஆத்மாக்களாகிய நம்மை அமரராக ஆக்குகின்றார். இது நம்முடைய அநேக பிறவிகளின் கடைசி ஜென்மத்தின் பழைய ஆடையாகும். நாம் 84 பிறவிகள் முழுமையாக எடுத்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் முதலில் சத்தியுகத்தில் வர வேண்டும் என்பதற்கான முயற்சியை செய்கின்றோம். எப்படி தந்தை சர்வசக்திவான் ஆவாரோ அதுபோல இப்பொழுது நம்முடைய ஆத்மாவையும் சக்திவானாக ஆக்குகின்றார். நாம் ஒன்று தூய்மையாக இருக்கின்றோம், மற்றொன்று தந்தையினுடைய நினைவில் இருக்கின்றோம். அப்பொழுது தந்தையிடமிருந்து சக்தியின் ஆஸ்தியை பெறுகின்றோம். நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆகும் பொழுது சக்தி கிடைக்கின்றது. நாம் புருஷார்த்தத்தினால் 21 பிறவிகளுக்கான பாக்கியத்தை அடைகின்றோம். இப்பொழுது நாம் சுகதாமத்திற்கு செல்கின்றோம். நாம் பாரதத்திற்கு சேவை செய்து தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றோம். தந்தை குழந்தைகளாகிய நம்மை வெளிப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நாம் தந்தையை வெளிப்படுத்துகின்றோம்.
பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகளாகிய நாம் அனைவரும் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நினைவினால்தான் சதப்பிரதானம் ஆகின்றோம். நாம் அனைவருமே பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்காக உடல், மனம், பொருளால் சேவை செய்கின்றோம். பிராமணர்களாகிய நாம் ஆன்மீக சேவாதாரிகள். நாம் அனைவருடைய ஆத்மாக்களை விழிப்படைய செய்கின்றோம். நாம் யுத்த மைதானத்தில் இருக்கின்றோம். ஆதலால் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகின்றோம். இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலாகும். நாம் விஸ்வத்திற்கு நாதன் ஆகின்றோம். பிரம்ம தத்துவத்தின் நாதனாக கூட நாம் ஆகின்றோம். அது நம்முடைய வீடு மற்றும் ராஜதானி ஆகும். தந்தையினுடைய வீடு ஒரு பிரம்ம தத்துவம் ஆகும். தந்தை சொர்க்கத்தில் வருவதில்லை, நாதனுமாக ஆவதும் கிடையாது. தந்தையினுடைய பாகமே பதித்தர்களை பாவனமாக ஆக்குவதுதான். ஞானத்தின் மூன்றாவது கண் நமக்கு கிடைத்திருக்கின்றது. நாம் சிருஷ்டியின் முதல் இடை கடையை அறிந்திருக்கின்றோம். இங்கு நம்முடையது ஆன்மீக அன்பாகும். நாம் எழுந்தாலும் அமர்ந்தாலும் கணவர்களுக்கெல்லாம் கணவன், தந்தைகளுக்கெல்லாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். நம்முடைய பணத்தை பயனுள்ளதாக ஆக்கி நமக்கு நாமே நன்மை செய்து கொள்கின்றோம். நாம் நம்முடைய ராஜதானியை ஸ்ரீமத் படி மீண்டும் ஸ்தாபனை செய்கின்றோம். நினைவு யாத்திரையினால் மற்றும் சிருஷ்டியின் முதல் இடை கடையை அறிந்து கொள்வதாலேயே நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுகின்றோம். ஸ்ரீமத் படி நடப்பதாலேயே நாம் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். இது அமைக்கப்பட்ட நாடகமாகும். நாம் குழுவில் உயர்ந்தவராக ஆவதற்கான சகயோகத்தை எடுக்கின்றோம். ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பும் லட்சியம் வைக்கின்றோம். அதாவது நாம் நம்மை சம்பன்னமாக ஆக்கி உதாரணமாக ஆக வேண்டும் என்பதை நாம் செய்து பிறரை செய்விக்கின்றோம். லட்சியம் மற்றும் லட்சணத்தை ஒன்றிணைத்து செல்கின்றோம். ஆகையால் நாம் சக்திசாலியாக ஆகிவிடுகின்றோம். ஆன்மீக சேவாதாரியாகி ஆத்மாக்களை விழித்தல செய்வதற்கான சேவை நாம் செய்கின்றோம். உடல், மனம், பொருளால் சேவை செய்து
ஸ்ரீமத் படி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக ஆகின்றோம். சுயதர்சன சக்கரதாரியாகி 84 பிறவிகளில் சக்கரத்தை புத்தியில் சுற்றுகின்றோம். எல்லோருடனும் இருந்து கொண்டே லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா நாம். கடைசி காலகட்டத்தில் வேகமாக செல்வதற்காக சாதாரண மற்றும் வீணான எண்ணங்களில் நேரத்தை வீணடிக்காமல் இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.